மாதம் 1000 ரூபாய் பெறும் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் ஜூன் முதல் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத் துறையின் மூலமாக 100 Mbps வேகத்தில் 200 ரூபாய் கட்டணத்தில் வீடுதோறும் இன்டர்நெட் இணைப்பு ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அரசியல் அமைப்பை பாதுகாக்க ஆளுநர் RN ரவி தீர்க்கத்துடன் செயல்படுகிறார் என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்ட கடலூர் நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்கும்படி கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஆளுநரின் துணைவேந்தர்கள் மாநாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சி என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக ஆளுநர் RN ரவி நீலகிரி மாவட்டம் ஊட்டி ராஜ்பவனில் இன்று நாளை ஆகிய 2 நாட்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிறார். இந்த நிலையில் துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்படுவதாக ஆளுநர் புகார் தெரிவித்தார். நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதை உறுதி செய்யவும் என மாநில முதலமைச்சர்களுக்கு போன் செய்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக வழக்குகள் போடப்பட்டுள்ளன. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிரான பொறுப்பற்ற பேச்சுகளை அனுமதிக்க முடியாது. இந்த முறை சாவர்கர், அடுத்த முறை மகாத்மா காந்தி ஆங்கிலேயர்களின் ஊழியர் என்று யாராவது கூறுவார்கள். மகாத்மா காந்தி கூட ஆங்கிலேயர்களை தொடர்பு கொண்ட போது உங்கள் விசுவாசமான ஊழியர் என்று குறிப்பிட்டது ராகுல் காந்திக்கு தெரியுமா? அடுத்த முறை இது போன்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் நாங்கள் தானாகவே நடவடிக்கை எடுப்போம் என நீதிமன்றம் தெரிவித்தது. உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல் நடத்திய ஒரு சில தினங்களில் மீண்டும் தென்கிழக்கு நகரம் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக 17வது ஓவரில் 6 ரன்களும் 19வது ஓவரில் 1 ரன்னும் விட்டுக் கொடுத்து RCB வெற்றிக்கு ஹேசல்வுட் முக்கிய பங்கு வகித்தார். இந்த நிலையில் எந்த ஒரு கிரிக்கெட் வடிவிலும் நெருக்கடியான நிலையில் ஹேசல்வுட் சிறந்தவர் என்று அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் ஆண்டி ஃபிளவர் புகழாரம் சூட்டியுள்ளார்.